தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் நீட் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும் இளைஞர்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்வது ஏன் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் ஒன்றிய அரசின் மருத்துவ நிறுவனங்களில் நீட் போன்ற தேர்வு நடைபெறுவதை எந்த மாநில அரசும் எதிர்ப்பதில்லை. அதுபோல் மாநில அரசுகளின் மாநில வரிப்பணத்தில் உருவாக்கியிருக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ சேர்க்கைக்கு நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பதை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வரை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக எதிர்ப்பதோடு தமிழக சட்டமன்றத்திலும் நீட் தேவையில்லை என 2 முறை ஏகமனதாக மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைத்த பெருமை முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மையை புரிந்து கொண்ட இந்திய இளைஞர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் அறவழியில் போராடி வருவதையும் ஒன்றிய அரசு காட்டு மிராண்டித்தனமாக அடக்கி ஒடுக்குவதையும் தாவேக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன் சிஎம் சார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் நீட் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும் மாணவர்கள் இளைஞர்களை கொடூரமாக அடக்கி ஒடுக்கி கைது செய்வது ஏன் என்றும் அவர்களை மெரினாவில் போராட அனுமதிக்காதது ஏன் பாஜக ஆட்சிக்கு காட்டும் விசுவாசமா எனவும் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர்கள் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை தாங்கி பல நாள் உணவு உறக்கமின்றி உயிரை பணயம் வைத்து ஜனநாயக முறையில் போராடி வருவதை தமிழ்நாட்டில் கண்டுகொள்ளாத தாவேக அரசு இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டாடி மகிழ்வது வெட்கக்கேடானது என அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழை என்பது போல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் விசுவாசம் காட்டுவதற்காக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதுதான் ஜனநாயகமா சிஎம் சார் என்று அப்பாவு சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் நீட் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும் இளைஞர்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்வது ஏன் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் ஒன்றிய அரசின் மருத்துவ நிறுவனங்களில் நீட் போன்ற தேர்வு நடைபெறுவதை எந்த மாநில அரசும் எதிர்ப்பதில்லை. அதுபோல் மாநில அரசுகளின் மாநில வரிப்பணத்தில் உருவாக்கியிருக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ சேர்க்கைக்கு நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பதை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வரை தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக எதிர்ப்பதோடு தமிழக சட்டமன்றத்திலும் நீட் தேவையில்லை என 2 முறை ஏகமனதாக மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைத்த பெருமை முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மையை புரிந்து கொண்ட இந்திய இளைஞர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் அறவழியில் போராடி வருவதையும் ஒன்றிய அரசு காட்டு மிராண்டித்தனமாக அடக்கி ஒடுக்குவதையும் தாவேக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன் சிஎம் சார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் நீட் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும் மாணவர்கள் இளைஞர்களை கொடூரமாக அடக்கி ஒடுக்கி கைது செய்வது ஏன் என்றும் அவர்களை மெரினாவில் போராட அனுமதிக்காதது ஏன் பாஜக ஆட்சிக்கு காட்டும் விசுவாசமா எனவும் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர்கள் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை தாங்கி பல நாள் உணவு உறக்கமின்றி உயிரை பணயம் வைத்து ஜனநாயக முறையில் போராடி வருவதை தமிழ்நாட்டில் கண்டுகொள்ளாத தாவேக அரசு இந்திய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டாடி மகிழ்வது வெட்கக்கேடானது என அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழை என்பது போல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் விசுவாசம் காட்டுவதற்காக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதுதான் ஜனநாயகமா சிஎம் சார் என்று அப்பாவு சாடியுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.